ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் நேந்திரங்காய் வச்சு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே வராது. நல்லா மொறு மொறுன்னு இது மாதிரி ஒட்டாமல் வரத்துக்கும் வீடியோலேயே ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நேந்திரங்காய் 12 போல் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸில் இருக்க நேந்திரங்காயை நான் எடுத்திருக்கேன். நேந்திரங்காய் வாங்கும்போது நல்ல காயாக நம்ம விரல் வச்சு அழுத்தினோம் அப்படின்னா நல்ல கல் மாதிரி இருக்கணும். இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த நேந்திரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறமா தோல் உரிக்கிறதுக்காக சைடில் இது போல் லைட்டாக கீறல் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ணிட வேணாம். லைட்டாக இது போல் கீறி எடுத்துக்கோங்க. இதோட தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட்லேயே ஒரு பவுலில் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க. தோல் உரித்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் இதை போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு வருது. இப்போது இந்த வாழைக்காயோட தோல் எல்லாமே உரித்ததுக்கப்புறமா நம்ம இதை தண்ணியில் போட்டுடலாம். நம்ம அப்படியே வெளியிலேயே வச்சுருந்தோம்னா இது கலர் மாறிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, கலர் மாறாமல் இருக்கும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க நேந்திரங்காயும் தோல் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 5 எடுத்திருக்கேன். இதை போட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் தோலை உரித்து தண்ணியில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் போல் உப்பு, 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிப்ஸு பொரிக்கும் போது இந்த தண்ணி தேவைப்படும், அதனால் முன்னாடியே கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இந்த சிப்ஸு சீவரத்துக்காக இது மாதிரி ஸ்லைசர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பஜ்ஜி சீவல் இருக்குது பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேந்திரங்காயை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வெளியில் எடுத்துகிட்டு இதில் இருக்க தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சீவனோம்னா எண்ணெயில் படும்போது கையில் தெரிச்சிடும். அதனால் ஒரு டிஷ்யூ இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு இதை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிப்ஸு பொரிக்கிறதுக்காக அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் நேந்திரங்காயை சீவி விட்டுக்கோங்க. எண்ணெயில் டைரெக்டாக இது போல் நீங்கள் சீவி விட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா தனியாக ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் சீவிட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணெயில் இது மாதிரி டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுவே நீங்கள் பிளேட்டில் சீவுறீங்க அப்படின்னா நம்ம சீவும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருக்கும். அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதை செய்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணியில் மஞ்சளும் உப்பும் கலந்துருந்தோம் பாருங்கள், அதை 1 டீஸ்பூன் போல் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை சேர்த்த உடனே எண்ணெயோட சத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மேலெல்லாம் தெரிக்காது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு சிப்ஸை வேக வச்சுக்கோங்க. எண்ணெயோட சத்தம் முழுமையாக அடங்கணும், அப்போ தான் சிப்ஸு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பும் முழுமையாக கம்மியாயிடுச்சு. இது மாதிரி எண்ணெயோட சலசலப்புலாம் கம்மியானதுக்கப்புறமா சிப்ஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சிப்ஸை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிப்ஸை வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் இழுத்துடும். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு நேந்திரங்காயை பொரித்து எடுத்துட்டோம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க நேந்திரங்காயும் எண்ணெயில் சீவி போட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நேந்திரங்காயை எண்ணெயில் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சீவிட்டு இருக்கும்போது கையில் லைட்டாக அனல் பட வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நேந்திரங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம சிப்ஸை பொரிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த சிப்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிப்ஸை போட்டு பொரித்து எடுத்துட்டோம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க நேந்திரங்காய் எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருந்த நேந்திரங்காயிலேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் வந்திருந்தது. அவ்வளோதான், நேந்திரங்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொறுமொறுன்னு இருக்கும். நான் சிப்ஸை உடச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு.
இதில் சொல்லியிருக்க ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரையிலும் சிப்ஸு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் சொல்லியிருக்கபடியே வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.